பார்க்கலாம் சிக்கனம் சேமிப்பு செல்வம் பகுதியில். சிறுதொழில் பகுதியில் பட்டுப்புழு வளர்ப்பு மற்றும் அதற்கு தேவையான மல்பெரி செடி வளர்ப்பு குறித்த தகவல்களை பார்த்து வருகிறோம். இந்த தொழிலில் அரசு தரப்பில் கிடைக்க வாய்ப்புள்ள மானியங்கள் குறித்து பார்த்த நிலையில் இதன் சந்தைப்படுத்துதல் மற்றும் லாப வாய்ப்புகள் பற்றி இனி பார்க்கலாம். பல்லாயிரம் காலமாக நடைபெறும் விவசாயத்திற்கே மத்திய மாநில அரசுகள் சார்பில் நவீன தொழில்நுட்ப பயிற்சிகள் அளிக்கப்படுவது போல பட்டுப்புழு வளர்ப்பு தொழில் மேம்பாட்டிலும் அரசு துறைகள் அதிக ஆர்வம் காட்டுகின்றன. மாவட்டந்தோறும் பட்டு வளர்ச்சிக்கென அலுவலகம், துணை இயக்குநர்கள், கள அலுவலர்கள் மூலம் மல்பெரி மற்றும் பட்டு வளர்ப்பிற்கு வழிகாட்டப்படுகிறது. அதோடு மத்திய அரசின் அங்கீகாரம் பெற்ற அமைப்புகளும் லட்சக்கணக்கானோருக்கு பயிற்சி அளிக்கிறது. குறைஞ்சது 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் பேர் இந்தியா ஃபுல்லாக இதில் பயன்பெற்றுக்கிட்டு வர்றாங்க. இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்கில்லு இதுன்னு எடுத்திங்கன்னா கடந்த 30 வருஷமாக சில லட்சங்கள் இருப்பாங்க இந்த பர்டிகுலர் ஸ்கில்லில் பட்டுப்புழுவில். இதில் நிறைய பேர் அந்த தொழிலில் ஈடுபட்டு வெற்றி அடைகிறாங்க. அதனால் நீங்கள் அதில் ஆர்வம் தான் இதில் மெயின். சுமார் 25 நாட்களில் வளரும் மல்பெரி செடியை சாப்பிட்டு 3 வாரங்களில் உருவாகும் குக்கூன் எனப்படும் பட்டுக்கூடுகளை வாங்கிக் கொள்ள தமிழகத்தில் 19 சந்தைகள் செயல்படுகின்றன. எனவே பட்டுக்கூட்டின் தரத்திற்கு ஏற்ப விலை கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. தமிழ்நாட்டில் 19 மார்க்கெட் இருக்குது. ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு மார்க்கெட் கண்டிப்பாக இருக்குது. அங்கே எடுத்துன்னு போய் கொடுத்தோம்னாக்கா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டியை பார்த்து அவங்க விலை கொடுக்குறாங்க. இப்போல்லாம் கிட்டத்தட்ட எப்படி ஒரு 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா ஒரு கேஜி கக்கூன் கொடுக்குறாங்க. முந்தியெல்லாம் 100 ரூபா 120 ரூபா இருக்கும். ஏன்னா இப்போது சில்க் போர்டு புது விதமான ஒரு ரேசஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி இப்போ ஜனங்களுக்கு நல்லது கொடுத்துருக்காங்க. நல்ல கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிகமாக அவங்க எடுக்கிறாங்க. பட்டுப்புழு வளர்ப்பு தொழிலின் ஆதாரமாக இருக்கும் மல்பெரி செடி உற்பத்தியை பொறுத்தவரை கற்பக விருட்சம் என்றே சொல்லலாம். ஒருமுறை நட்டு வைத்தால் இலைகளை பறித்தாலும் பல ஆண்டுகள் வரை பட்டுப்புழுக்களுக்கு உணவளிக்கும் பலன் கொடுக்கக்கூடியது மல்பெரி செடி என்கிறார்கள். மல்பெரி செடியை பொறுத்த மட்டும் ஒரு ட்ரிப்பு நீங்கள் பயிரிட்டுட்டீங்கன்னா அது தொடர்ச்சியாக வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு வருமானம் வரும். அடுத்த ஒரு ட்ரிப்பு கட் பண்ணிவிட்டு மறுபடியும் பயிரை மாற்றி புதுசாக பயிரிடணும்னு அவசியம் இல்லை. அது தொடர்ந்து வெட்டி வளர்க்கும்போது குறைஞ்சி மினிமம் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் வரைக்கும்னாலும் இந்த செடியை வளர்ந்துட்டணும். அப்படியே நீங்கள் எடுக்காமல் வெட்டிட்டேன்னா அது மரமாக வரக்கூடிய ஒரு செடி தான் இது. நம்ம செடியாக வளர்த்து அதை கட் பண்ணி செடியாகியிருக்கோம். பண்ணை சார்ந்த தொழில் என்பதால் பட்டுப்புழு வளர்ப்பிற்கு சிறிய அளவிலாவது விவசாய நிலம் அவசியம். ஆனால் சோதனை முயற்சியாக அதை வீட்டுத் தோட்டத்திலும் பெரிய வீடாக இருந்தால் மொட்டை மாடியிலும் கூட செய்து பார்க்கலாம் என்றும் ஆலோசனை கூறப்படுகிறது. இது ஒரு நல்ல வரவேற்பு உள்ள நல்ல வருமானம் உள்ள ஒரு தொழில். இந்த தொழில் இதுக்கான ட்ரைனிங் நாங்கள் ஏறக்குறைய ஒரு 30 வருஷமாக இதுக்கான ட்ரைனிங் தனிப்பட்ட வகையில் வெவ்வேறு ஆளுங்களுக்கு கொடுத்துட்டு வரோம். இது பார்த்திங்கன்னா இதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி மாதிரி வேணும் அப்படின்னா. அப்படிலாம் கிடையாது. உங்கள் வீட்டு மாடியில் கூட இதை செய்யலாம். இல்லை கிராமப்புறங்களில் இருந்தால் வீட்டோட கொல்லைப்புறத்தில் கூட இது இந்த தொழிலை செய்யலாம். இதில் யார் விருப்பம் உள்ளவங்க வேணாலும் செய்யலாம். தனிப்பட்ட திறமைகள் இதுக்கு அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற பெண்கள் கூட இந்த தொழிலில் விருப்பம் இருந்தால் அதில் ஈடுபடலாம். நெல், கரும்பு போன்ற பயிர்களில் ஆண்டிற்கு ஓரிரு முறை மட்டுமே வருவாய் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மாத வருவாய் பெற்றுத்தரும் பண்ணை தொழிலான பட்டுப்புழு வளர்ப்பில் பலரும் ஆர்வம் காட்டாமல் இருப்பதற்கு காரணமும் சொல்லப்படுகிறது. மற்ற விவசாயத்திலாம் தோட்டத்தில் மட்டும் பராமரிப்பு பண்ணால் போதும். இது தோட்டத்திலையும் பராமரிப்பு பண்ணும். களை எடுக்கணும், உரம் வைக்கணும், எரு வைக்கணும். அதெல்லாம் இந்த பூச்சிப்புழு தாக்காமல் பார்த்துக்கணும். இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணுங்கிறதுனால 2 வேலைங்கிற மாதிரி தெரியும். அது அனுபவத்தில் பார்த்தா கம்மியாக தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது பெருசாக தெரியும். பட்டு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் சீனா முதலிடம் வகிக்கும் நிலையில் உற்பத்தியில் இந்தியா 2ஆம் இடத்தில் உள்ளது. இலவச சொட்டுநீர் பாசன வசதியுடன் அரசு மானியங்களை அள்ளித்தரும் இந்த தொழிலில் பலரும் ஆர்வம் காட்டினால் பட்டு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் இந்தியாவின் கொடி பட்டொளி வீசி பறக்கும் வாய்ப்பிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் வேல்சங்கர், பிரசன்னா மற்றும் மோகன்ராஜ்.